ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தோன்னா விண்வெளி நாயகா சாங் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு இருந்தது. ஒரு விஷயம் வந்து கரெக்டாக சொல்ல போய் அது இருக்கிற ஜென்ரலாக இருக்கிறவங்க வந்து பார்த்தோன்னா அந்த விஷயத்தை தப்பாக புரிஞ்சிருக்கலாம்ல. கமல் சார் வந்து படத்துலேயே கதையை சொல்லிட்டாங்க. கமல் சார் வந்து ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் இன்னொரு கேரக்டர் வர மாதிரி இருக்கலாம். ஒருவேளை திரிஷாவுக்கு வேற கமலாக இருக்கலாம். அந்த கமல் ரொம்ப ஹையாகவே இருக்குது ப்ரோ. அந்த எக்ஸ்பெக்டேஷன்லேருந்து இன்னும் குறைய கூட இல்லை. எப்படின்னா ஒரு மோஸ்ட் ஹைப்போட எக்ஸ்பெக்டேஷன் மூவி அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த வருஷத்தோடைய மிகப்பெரிய வந்து ஒரு பொருள் செலவில் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட வரப்படும் அப்படின்னு அந்த வருஷத்தில் வந்து பார்த்தோன்னா டக் லைஃப் படம் வந்து பார்த்தோன்னா எனக்கு ஆல் டைமில் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தேன். இப்போ வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஹையாகவே தான் இருக்குது. இந்த படம் கிட்ட வர வர வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஹைப்பில் தான் இருக்குது. ஸோ கமல் பார்த்தோன்னா 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்லாம் எப்படி இருக்குது ப்ரோ? எனக்கு வந்து கமல் சாரையும் பிடிக்கும், எஸ்டிஆரையும் பிடிக்கும். ஸோ ரொம்ப வெயிட் பண்ணுறேன் படத்துக்கு. ட்ரைலர் பயங்கர மாசாக இருந்தது. ஸோ படம் எப்படி இருக்குன்னு தெரில. சிம்பு வேற நெகட்டிவ் ரோலில் காட்டுறாங்க. அது எப்படி இருக்கு போகுதுன்னு தெரில. இருக்கு. நான் என்ன கெஸ் பண்ணுறேன்னா கமல் சார் வந்து டபுள் ஆக்ட்னு நினைக்கிறேன். ஆனால் அது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில, பார்க்கலாம். பால் டப்பா பாடின பாட்டு சூப்பராக இருக்குது. அப்புறம் விண்வெளி நாயகா சாங்கும் சூப்பராக இருக்குது. மித்ததெல்லாம் மெலடி மாதிரி கொடுத்துருக்காங்க. திரிஷா வர சாங் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஏ ரஹ்மான் சாங் வந்து வீடியோட பார்க்கும்போது விஷயம்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபயராக இருந்தது. இசடிக்கிற சீனா ஆக்சுவலாக ஒரு சீன் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், அது பண்ணுவார். அஸ் பி கமல் சார் டு பி ஹானஸ்டாக அதுதான் வந்து அவருடைய ஒரு இயல்பு. ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா ஒரு 4 டிராகன் ப்ரோ, 4 டிராகனான கமல் சாராக இருக்கட்டும், இன்னொன்று சிலம்பரசன் டிஆர் சாராக இருக்கட்டும், ஸோ மணிரத்னம் சாராக இருக்கட்டும், ஏ ரஹ்மான் சாராக இருக்கட்டும், இவங்க 4 பேருமே வந்து பார்த்தோன்னா என்னோட ஒரு ஆல் டைம் ஃபேவரட் ப்ரோ. அவங்க 4 பேருமே அந்த ஒரே படத்தில் இணையறாங்கன்ற போது அப்போ எனக்கு வந்து பார்த்தோன்னா ஹைப் லெவல் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஏறி இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் மேலே ஓவர் ஹைப்லேயே இருக்கிறேன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த ஹைப் தான் ப்ரோ எனக்கு இந்த படம் மேலே இவ்வளோ அடித்தா சந்தோஷம் தானே. அடித்தா வந்து பார்த்தோன்னா அடுத்த கட்ட தமிழ் சினிமா வந்து பார்த்தோன்னா அடுத்த கட்ட போவோம் அப்படின்னு தான். நம்ம வந்து ப்ரெடிக்ட்லாம் பண்ண முடியுது, நம்ம ஒரு சில விஷயம்லாம் சொல்ல முடியாது ப்ரோ. படம் அடித்தது அப்படின்னா அவங்களுக்கு தான் வந்து பார்த்தோன்னா படம் ஏறும். ஸோ நம்ம அந்த படத்தை நம்பி போட்டோம் அப்படின்னா படம் நல்லா இருந்தது அப்படின்னா அவங்களுக்கே தானாக அந்த அவுட்புட் அடிக்கும். அதெல்லாம் நம்ம எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ கமல் சார் படம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஒரு 500 கோடி அடிக்கும் அப்படின்னு வேணால் நம்ம சொல்லலாம். அவ்வளோதான். ட்ரைலர் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ட்ரைலர் வந்து அந்த கட் சீன்லாம் சூப்பர். கிளைமேக்ஸில் 2 பேரும் கத்துவாங்க ப்ரோ அந்த சீனு. ஸோ அப்படி இல்லை, டபுள் ஆக்ஷன் எஸ்டே டபுள் ஆக்ஷன்னா வேற கட்டப்பில் காட்டியிருப்பாங்க. அப்படிலாம் இல்லை, கமலை தான் வந்து நிறைய கட்டப்பில் காட்டுறாங்க. மேபி கமல் சார் வந்து படத்துலேயே கதையை சொல்லிட்டாங்க. கமல் சார் வந்து ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் இன்னொரு கேரக்டர் வர மாதிரி இருக்கலாம். ஒருவேளை திரிஷாவுக்கு வேற கமலாக இருக்கலாம். அந்த கமல் வந்து சிம்பு சாருக்கு வந்து அந்த வில்லன் கமல் கூட சண்டை போகிறது வந்து நாம் வந்து கமல் சாரோட நெகட்டிவ் ரோல் நம்ம நினைக்கிறோம். ஆனால் என்னன்னா திரிஷா என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லாருமே நெகட்டிவ் ரோல் மாதிரி தெரியும், ஷேடோ மாதிரி தெரியும்னு இதில் சொன்னாங்க ஆடியோ லான்ச்சில். திரிஷாவே நெகட்டிவ் ரோல் தான் அந்த படத்தில் மேபி. ஏன்னா பொன்னியின் செல்வனில் இருக்கிறதுக்கு ஆப்போசிட் ரோல்னு சொன்னாங்க ஆடியோ லான்ச்சில். அப்போனா பார்த்தீங்கன்னா திரிஷா வந்து நெகட்டிவ் ரோலாக தான் இருக்கும். ஐயோ அவரெல்லாம் வேற லெவல் பண்ணிட்டாருங்க. அவர் ட்ரைலர்லேயே தெரியுது அவ்வளோ ஸ்டைலிஷா மென்லியா ஒரு கிளாசிக்கான ஒரு ஆக்டிங் கூட சொல்லலாம். நீங்கள் மணிரத்னம் சார் படத்தில் இதுக்கு முன்னாடி அந்த சிசிவி படத்தில் கூட வந்து பார்த்தோன்னா அந்த ரோல் பே பண்ணது வந்து பார்த்தோன்னா ஒரு நெகட்டிவ் ரோல். அப்போ வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பார். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தோன்னா ரொம்ப வந்து ஹேண்ட்ஸம் லுக்கில் வந்து இருக்கிறார் எஸ்டிஆர் அவர்கள். அவருமே பிரிச்சு விட்டுருக்காரு படத்தை. கிளைமேக்ஸ் எப்படி சொல்கிறது அப்படின்னா 2 பேர்த்துக்கு ஒரு மோதல் மாதிரி வருது. ஸோ அது மோதலாக இருக்குமா எப்படின்றது படம் வந்தால் தான் தெரியும். ஜூன் 5ஆம் தேதி வருது. அப்போ வந்து படம் வந்து பார்த்தோன்னா தெரிஞ்சு புரியுது. எனக்கு வந்து பார்த்தோன்னா இந்த படத்தில் வந்து முதல் முத்தம் அப்படின்னு ஒரு சாங் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு வந்து பார்த்தோன்னா இத்தனைக்கும் டி தான் வந்து பாடியிருந்தாங்க. ஸோ ஆடியோ லான்ச்சில் வந்து சின்மை பாடின அந்த சாங் வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி மிஸ்மரைசிங்காக இருந்தது வாய்ஸு. லைக் அ நைட்டிங்கேல் வாய்ஸில் உங்களுக்கு ரொம்ப மென்லியாக இருந்துச்சு, ரொம்ப ஸ்டைலிஷ்டாகவும் இருந்துச்சு. அது ஒன்று. விண்வெளி நாயகா வந்து பார்த்தோம்னா சீரியஸாக ஃபினாமினலாக இருந்துச்சு அந்த சாங்லாம். இட்ஸ் வெரி லவ் அந்த சாங் மேலே ரொம்ப. ஸோ கமல் சாருக்கு ஒரு ட்ரிபியூட் எல்லா படத்துலையும் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தோன்னா விண்வெளி நாயகா சாங் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு இருந்தது. சுகர் பேபி சாங்குமே வந்து பார்த்தோன்னா நல்லா இருக்குது, கேட்க போது நல்லா இருக்குது.
அப்படிங்களா? ஆக்சுவலா இல்ல, விஷயம் நடக்குது தான். இல்ல, ஆக்சுவலா வந்து பார்த்தோன்னா கமல் சார் ஒரு விஷயம் சொன்னாரு அப்படின்னா, ஒரு பாயிண்டடாக இருக்கும் கண்டிப்பா. அது நம்ம காஸ்டிங்ல நிறைய பேர் இருக்காங்க படத்துல, நிறைய பிரபலங்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஸ்பேஸ் இருக்குமா இல்ல வந்து கண்டிப்பா ஸ்பேஸ் கொடுத்துருப்பாரு. மணிரத்னம் செக்கச்சாந்தவனத்தில் பார்த்துருப்பீங்க, எல்லாத்துக்குமே ஈக்குவலாக காட்டியிருப்பாங்க. யாருக்கும் பெருசாகவும் காட்டல, சிம்புக்கும் வந்து பெருசாலாம் காட்டல, எல்லாத்துக்குமே ஈக்குவலாக காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி தான் அந்த படத்துலையும் யாரையும் தூக்கிலாம் காட்டியிருக்க மாட்டாங்க. கமல் சார் மெயின் ரோல், அவருக்கு கீழே இருக்கிற மாதிரி தான் எல்லாத்தையும் காட்டியிருப்பாங்க. ஸோ கமல் சாருக்கு வந்து பார்த்தோன்னா இந்தியன் 2க்கு அப்புறம் இந்த படம் வருது. ஸோ அதே மாதிரி சிம்பு சாருக்கு 10 தலைக்கு அப்புறம் இந்த படம் வருது. ஸோ அவர் வந்து பார்த்தோன்னா 2 வருஷம் கேப்புக்கு அப்புறம் எஸ்டிஆர் பண்றாரு. இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு பிடிக்கும். எல்லாருமே கண்டிப்பாக தேட்டரில் ஒரு டைம் வாட்ச் போலாக தான் இருக்கும். அந்த படம் கண்டிப்பாக பார்க்கலனா கூட பார்க்கணும்னு தோணும். அட்லீஸ்ட் நல்லா இல்லைனா கூட ஒரு டைம் பார்க்கலான்னு தான் தோணும். அதுவே போதும், படம் வந்து போட்ட கலெக்ஷன் எடுத்துரும். கண்டிப்பாக ஒரு கூட்டணிக்கு இது மணிரத்னம், ஏர் ரஹ்மான் ஒரு விஷுவல் எஃபெக்ட்டுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். ஸோ ஐமேக்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க, ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். இது தமிழ் சினிமாவுக்கு தமிழ் சினிமா அடுத்த கடை தூக்கிட்டு போகிற ஒரு படமாக இருக்குன்னு நினைக்கிறேன். 1000 கோடி அடிக்கிறது டவுட் தான், ஏன்னா கர்நாடகா பிரச்சனை போயிட்டு இருக்குது. 1000 கோடி வராது, ஆனால் ஒரு கோடி வருதா இல்லையோ வரும். ஏன்னா தமிழ் மோஸ்ட்லி இது பேன் இந்தியா படம் தான், ஆனால் இந்திய ஆர்டிஸ்ட் யாரும் யூஸ் பண்ணல. அது கொஞ்சம் வருத்தம் தான். ஏன்னா இந்தியில் அவ்வளோ ரீச் ஆகுது. இந்தியில் அவ்வளோ ரீச் ஆனால் தான் 1000 கோடி அடிக்கும். தமிழில் மட்டும் என்ன தான் பிளாக் பஸ்டர் ஆனாலும் 200 கோடி தாண்டாது. ஓவராலாக ஹிந்தி போனால் மட்டும்தான் நமக்கு வந்து 1000 கோடி அடிக்கும். பிஎஸ் படமே வந்து பார்த்தோம்னா இத்தனைக்கும் வந்து பார்த்தோன்னா தமிழ் கேஸ்ட்ல வச்சு தான் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஸோ படம் வந்து பார்த்தோம்னா அதர் ஸ்டேட்லேயுமே வந்து பார்த்தோன்னா நல்ல கலெக்ஷன். பொன்னியன்ல இருந்து ஐஸ்வர்யா மெயின் ரோல் இருந்தாங்க, அதனால அதர் ஸ்டேட்டில் போணுச்சு. இதில் வந்து யாருமே இல்லை, ஹிந்தியில் யாரும் இல்லை. ஓகே ப்ரோ, தேங்க்யூ, நன்றி, வணக்கம். உங்களுக்கு இப்போ புரியாது, அவங்க தப்பாக வேற மாதிரி மீன் பண்ணியிருக்கலாம்ல. ஸோ அவர் ஒரு விஷயம் வந்து கரெக்டாக சொல்ல போய் அது இருக்கிற ஜென்ரலாக இருக்கிறவங்க வந்து பார்த்தோன்னா அந்த விஷயத்தை தப்பாக புரிஞ்சிருக்கலாம்ல. ஸோ நம்ம கமல் சாரை மட்டுமே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ண வேணாம் அப்படின்றத சொல்கிறேன். ஏன்னா அவர் பேசுறது வந்து ஒரு சில விஷயம் வந்து நமக்கு புரிஞ்சிக்க முடியாது, புரிஞ்சிக்க நேரமாகும் அப்படின்வாங்கல்ல. அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா அவர் பேசியிருக்கிறாரு. ஆக்சுவலாக ஒன்று சொல்ல போனால் நான் சிம்பு சாரை வந்து கிரேட்டராக பாராட்டுறேங்க சீரீஸ்லேயே. ஏன்னா அவருடைய தொடர்ந்து ஒரு நெகட்டிவிட்டியில் அவர் ரொம்ப வந்து பார்த்தோன்னா நெகட்டிவிட்டி வன்மமாகி அவ்வளோ விஷயத்த வந்து பார்த்தோன்னா அவருக்காக ஒரு சாக்ரிஃபைஸ்டு நடந்திருந்தது. அவருக்காகவே தன்னையே வந்து பார்த்தோன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட் வந்து பார்த்தோன்னா என்னாலே இது கொடுக்க முடியும் அப்படின்றத வந்து நிரூபித்து காட்டினாரு. ஸோ ஃபேன் ஃபாலோவர்ஸும் வந்து பார்த்தோன்னா ரொம்ப அதிகமாகவே வந்து பார்த்தோன்னா எஸ்டிஆருக்கு அந்த ஸ்டேஜில் கூடியிருந்தாங்கன்னு சொல்லலாம். அந்த ஒரு பேர் ஆக்சுவலாக அங்கே ஒரு 3 லெஜெண்டரி இருந்தாங்க அந்த ஸ்டேஜில். அந்த ஒரு க்ரௌட்ல இருக்கட்டும் 3 லெஜெண்டரி இருந்தபோது, அந்த 3 லெஜெண்டரி இருக்கும்போது எஸ்டிஆர் பேருக்கு வந்து பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு அப்ளாஸ் வருது அப்படின்னா அது மேலே சந்தோஷமான விஷயம் தாங்க. இது வந்து நாளைக்கு இவரை மாதிரி ஆகணும்னு நினைக்கிற மோட்டிவேட்டருக்கு வந்து பார்த்தோம்னா அது ரொம்ப உறுதுணையாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். சூப்பர் தாங்க இதெல்லாம். இந்த ட்ரைலருக்குலாம் வந்து பார்த்தோன்னாங்க நான் இந்த ட்ரைலருக்கு வந்து பார்த்தோன்னா 1000க்கு நான் 10 தருவேங்க. நீங்கள் வந்து 10ன்னு கேட்குறீங்க, நான் 1000க்கு போயிட்டேன், நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ படம் வந்து ஜூன் 5ஆம் தேதி வருது, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேட்டரில் பாருங்கள். ஐமேக்ஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க, இல்லை கியூப்லாம் போட்டிருக்கிறாங்க. சூப்பரான ஒரு சவுண்ட் டிசைனிங்கில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தோன்னா 7.2லேருந்து பண்ணுறாரு கமல் சார் இந்த படத்தை. ஸோ அதனால சவுண்ட் எஃபெக்ட்ஸ்க்கு பஞ்சமே இருக்காது. கண்டிப்பாக அந்த படத்தை தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க.